பேர் என்ன ஐயா? பேர் என்ன? என் பேர் வேலாயுதம். நீங்க என்ன பண்றீங்க ஐயா? ஐயா நான் அது யாசகா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏயா? ஆதரவு கிடையாது. பிள்ளைங்க? பிள்ளை இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த கை என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி ஆளு மறுக்காடு அடிச்சு அந்த மாதிரி கை வர கை வராது ஐயா. எந்த ஊர் நீங்க? சொந்த ஒரு முஸ்லீம் மேற்க மணமேடு. அங்க இருந்து ஆமா. வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? வீட்டுக்கு என்னைக்கும் ஒரு நாளைக்கு. மனசுல நிம்மதி இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு இருக்கானா? இப்ப ரவைக்கு கூட பெறாண்டு சாப்பிட்டு படுக்கிறா, விடிஞ்சிட்டு எழுந்திரி நிச்சயக்கண்டியா? கண்டிப்பா தெரியாது. நாளைக்கு நம்ம உயிரோட இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. தர்மடத்தினால நம்ம தனியா இருந்துக்கோண்டு ஆமா பிள்ளைங்க போய் நிக்க கூடாதுன்னு இருக்கீங்க. யாருமே இந்த அரியம்மன் காட்டூர் போன நேரத்துக்கு அவங்களும் இதே மாதிரிதான் சொன்னாங்க. யாருமே நம்பாத, எங்குமே படுக்காத, படுத்தா ஒன்னும் வேலையை விட்டுவானுங்க. அவங்கள அந்த அளவுக்கு வந்த பையன் இருக்கானுங்க, ஜாக்கிரதை அப்படின்னு. என் பொம்பளையில இருந்ததுன்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கு நான் வரமாட்டேன். யாரு? மனைவியா? ஆமா. மனைவி இல்லாதனால இப்போ என் குழப்பம் இது மாதிரி இருக்கு. ஆமா. மனைவி நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாம் குடும்பமே ஒத்து இருந்தது. அது இறந்தது மறுபாடு ஆதரிக்க ஆள் இல்ல. சரி, நான் பார்த்த ஒவ்வொருத்தையும் நீங்க ஐயா ஐயான்னு சொன்னப்ப எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. என்ன பொறுத்தவரை என்னன்னா, நாளைக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அது. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொருத்தரையும் நீங்க கேட்டப்ப கேட்காம நான் எல்லாத்தையுமே நன்மை செஞ்சேன். உதவி செஞ்சவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. சொந்தக்காரங்க இருந்து யாருமே கிடையாது. சொந்த வீட்டு மனையா புடிங்கிக்கிட்டேன் என் தம்பி. சொந்த வீட்டு மனையவே? ஆமா. சரி, அங்கே பாருங்க, நான் பார்த்தேன், எனக்கு மனசு கேட்கல. அதனாலதான் உங்களை நீங்க ஒவ்வொருத்தையும் ஐயா ஐயா எனக்கு மனசு செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன ஒரு மகன் மாதிரி நினைச்சுக்கோங்க, இல்ல பேரமா நினைச்சுக்கிட்டா ரைட்டு. என்ன வேணும்னு கேளுங்க, நான் செய்யறேன். ஒண்ணு பேராண்டின்ட்டேன். இந்த மாதிரி நீ எது வேணா செய். சட்டை கையில வச்சிருக்கீங்களா? இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான். இதை வச்சு நீங்க இந்த கை வலிக்குதுனீங்கல்ல, டாக்டர் பாருங்க. இந்த கை மறக்க முடியாது பேராண்டு. வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 எலும்பு. அதுல ஒரு எலும்பு விட்டு போச்சு. ஒரு எலும்பு தான் உயிர் எலும்பு. உள்ளுக்கு போல்ட் வச்சிருக்காங்க. போல்ட் இருக்கு. ஆமா. அதான் நீங்க வலிக்குதுனீங்களா, இந்த பணத்தை வச்சு டாக்டர் பார்க்கணும், சரியா? இப்ப நான் உதவி பண்ணல, இங்க பாரு, என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவுமே உன்னை நம்பிக்கை, உன் பேர்ல நம்பிக்கை தான். ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்ல திருப்பி வலி வந்தாலும் இந்த நம்பர் முதல் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரி, சரியா? யார்ட்டையும் நீங்க கையேந்திரப்ப எனக்கு மனசு வேதனையா இருந்தது. அதனால நான் வண்டியை வளைச்சிட்டு உங்களை ஐயா என்னையா வேணும்னு கொடுக்குறவங்களை ஏன் கொடுக்குறான்னு கேட்க போறது இல்ல, வர்றவங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்க போறது இல்ல. ஏதோ மனசெல்லாம் நீ கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு நான் போற மாதிரி எங்கேயுமே ஆறிட்டும் போறது இல்ல. இது என்னோட நம்பரு. இந்த பணத்தை வச்சு பத்திரமா டாக்டர் பாருங்க, உடம்ப பாத்துக்குவாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க. கவலைப்படல போறாண்டு, எந்த கவலையுமே இல்ல. நம்ம நிச்சயம் இது பிடிங்கிட்டு ஏந்திரிக்காம நிச்சயம் இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் வாழ்ற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம். ஆமா. ரோட்ல போறவங்க கூட போறாண்டு, ரோட்ல போறவங்க கூட நம்பலாம், சொந்தக்காரங்களையும் மத்த யாரும் நம்ப கூடாதுங்க. யாருமே நம்ப கூடாது. சரி, நீங்க ஏதோ கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. சந்தோஷமா இருப்போம் உங்களுக்கு. நான் பேச கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு. போறாண்டு நான் கூட இப்போ ஊருக்கு போலான்னு நினைக்கிறேன். போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. நினைச்சு கவலைப்படாதீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. சரி, போயிட்டு வரட்டுமா?